லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம நீட் எம்சிக்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் சம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதே சமயத்தில் அது ரிலேட்டடான எம்சிக்யூஸையும் பார்த்தோம். 1 மந்த்துக்கு அப்புறம் திரும்ப நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் லாங் பிரேக் தான், சில சுச்சுவேஷனால தொடர்ந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் சம் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சப்போஸ் இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற என்னோடய வீடியோ அப்படின்னா இந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக புரியும். சரி, நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்க்க போகிறது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜென்ரலாக நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தியரட்டிக்கலாக நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா at a given temperature rate of the reaction is directly proportional to the product of the concentration of the reactant அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ரொபோஷனலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்றதாங்கன்னா ரெண்டு இருக்கும், ஏ இருப்பாங்க பி இருப்பாங்க. மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்டர்செக்ஷன் சொல்லும்போது நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்போ குறையும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் குறையும் பொழுது. இது பேசிக் கான்செப்ட், இதை பற்றி நமக்கு தெரியும். எப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா R is equal to K into molar concentration of the reactant அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது நமக்கு தெரியும். R is equal to rate is equal to K into molar concentration of the reactant. K அப்படிங்கிறது என்ன சார்? ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டுட்டு வரும், அதுதான் இந்த இடத்துல K அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே இந்த ஆருக்கும் கேவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒரே மாதிரி இருக்குமா? அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் யூனிட் எழுதும் பொழுது யூனிட் அப்படிங்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கார் அப்படின்னா மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் சொல்கிறோம் இல்லையா? மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் யூனிட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரே யூனிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது நீங்கள் கான்ஸ்டன்ட் எழுதுறீங்க இல்லையா? கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு யூனிட் எழுதுவீங்களா? அது பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் அந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம நீங்கள் சப்போஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அடுத்து பார்ப்போம் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? மோலார் கான்சன்ட்ரேஷன் டாப்பில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஆட் பண்ணும் பொழுது அது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரேட் இப்படி இருக்குதுன்னா ஆர்டர் இதே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதே ஜீரோட ரியாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ரேட் கான்ஸ்டன்ட்டோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் தான் வரும். ஸோ அதனால் இங்கே ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய யூனிட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வரும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கார் இல்லையா? இந்த ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எந்த அளவு சப்போஸ் இது மேக்ஸிமமாக இருக்குது, இது வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப மினிமமாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போது கான்ஸ்டன்ட் வேல்யூ குறையுது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குறையும். கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கான்ஸ்டன்ட் கே வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனில் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறும். டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறும். இன்னொன்று அட் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சப்போஸ் நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தியரட்டிக்கலாக 1 மார்க் கொஸ்டின்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகும், சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த கே வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது டெம்பரேச்சர் டிபெண்ட்டாகவும் இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே சமயத்தில் இந்த ரேட் இருக்கார் இல்லையா? ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இருக்காரு, இவர் பின்னு ஒரு ப்ராடக்டை கொடுத்தாரு அப்படின்னா இந்த இதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் இருக்கார் இல்லையா? இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அது என்ன சார் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னா ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இருப்பு இருக்குது இல்லையா? அதிலிருந்து கிராஜுவலாக குறைஞ்சி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறார் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு
குறையிறதுக்கு முந்தி இருக்கக்கூடிய அந்த அளவு மேக்ஸிமம் தானே இருக்குது. ஸோ அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் குறைய 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 என்ன ஆகும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இந்த கே இருக்காரு பாருங்க, கே அப்படி கிடையாது. சம் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கே இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்ன அப்படின்னா, அதாவது லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரேட் லா எக்ஸ்பிரஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ரேட் லா எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அது என்ன சார் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ரேட் லா எக்ஸ்பிரஷன், இது ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பிபி கிவன் சிசி ப்ளஸ் டிடி இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு நீங்கள் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா என்ன செய்வீங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்வோம், கே இன்ட்டு ஏ பவர் ஏ பி பவர் பி சி பவர் சி இப்படி தானே எழுதுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல என்ன செய்வீங்க, பவரில் கொண்டு வந்துடுவீங்க இல்லையா. இது வந்து நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா? இதே நீங்கள் ரேட்ல எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதே நீங்கள் ரேட்ல எக்ஸ்பிரஷனாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் அப்படின்னா, கே மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இசட் பவர் இசட் எக்ஸ் ஒய் இசட்னு வரும். இது என்ன சார் ஆல்ஃபபெட்டிக்கல் எதுவும் டினோட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கக்கூடிய என்னவோ அதை அப்படியே பவரில் கொண்டு வந்திருப்போம். பட் ரேட்ல எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேட்ல எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ் ஒய் இசட்னு வந்துருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படியே சேமாக வராது, வேறு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் அதை மீன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தியரட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கக்கூடியதே பவரில் வராது, வேறு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அது என்ன சார் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எனக்கு புரியல அப்படின்னா, இது தியரட்டிக்கலாக நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம். பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரியில் தியரட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன் அப்படியே டிட்டோ ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல் ஆட் பண்ணுவீங்க, 6 மோல் ஆட் பண்ணுவீங்க, வரக்கூடிய ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 மோல் இருக்கும், 3 மோல் இருக்கும். இது ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதுறோம். பட் ரியலாக போய் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணிருக்கக்கூடிய மோலார் கான்சன்ட்ரேஷனுக்கும் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது, பேலன்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. சம் ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும், அப்படி மிச்சமாக நிற்பாங்க. சம் ப்ராடக்ட் மட்டும் தான் வந்திருப்பாங்க, அதான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்திருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்பர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ல சேஞ்சஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடியதான் நம்ம ரேட்ல எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இது தியரட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது போதும்னு நினச்சிங்கன்னா அது பிரச்சனை இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. அதாவது நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இது தியரட்டிக்கலாக நீங்கள் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா, தியரட்டிக்கலாக நீங்கள் ஒரு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் எழுதும்போது இது டேரெக்டாக அப்படியே கொண்டு வந்துருங்க, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படியே பவரில் கொண்டு வந்துருங்க. பட் ரேட்ல எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தியரட்டிக்கல் டேட்டா கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மெக்கானிசம் மாறும், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மெக்கானிசம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம தியரட்டிக்கலாக எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒன்று எழுதுவோம், செகண்ட் ஸ்டெப்பில் ஒன்று எழுதுவோம். பட் மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத வேற ஒரு மெக்கானிசம் நடக்கும் அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்டலாக, அதாவது ப்ராக்டிக்கலாக. அப்படி இருக்கும்போது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் மாறும். புரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேட்ல எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வேறு, ரேட்ல எக்ஸ்பிரஷன் வேறு. ரேட்ல எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த பவரில் கொண்டு வர முடியும். பட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது ஜஸ்ட் தியரட்டிக்கலாக பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படியே பவரில் கொண்டு வந்தாலே போதும். புரியுதுங்களா? இதுவும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடங்களில் சிமிலராக இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரும் சிமிலராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு தான் எழுத முடியும், இது நம்மளாக கால்குலேட் பண்ணி எழுத முடியாது. ஓகேவா? இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறுது. 0 ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் சொல்கிறீங்க இல்லையா, ஃப்ராக்ஷன்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா வச்சு தான் வருது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை என்னால் கால்குலேட் பண்ண முடியுமா, அப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி முடியாது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட் பண்ணுறீங்க ரியாக்டன்ட்டில், எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத அந்த மெக்கானிசத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கொண்டு வர முடியுமே தவிர நீங்களே மேத்தமெட்டிக்கலாக ஒன்று கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ் பண்ணி வர்றது. இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேவா? இன்னும் கூட சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது 0, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா?
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துப்போம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ரேட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் பவர் 0 அப்படின்னு சொல்லுவோம். ரேட் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக ரேட் இஸ் ஈக்குவல் டு பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை யூனிட் எழுதுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டைம் அப்படின்னா என்ன, கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, மோல்ஸ் பர் லிட்டர் டிவைடட் பை செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே நீங்கள் அடுத்த சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது இல்லையா. இப்படி தான் நம்ம யூனிட் எழுதுகிறோம். இப்போது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க, இங்கே மோலார் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டோம். ஸோ பவரில் 0 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூனிட் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ரேட்டோடைய வேல்யூ என்ன, இது அப்படியே எழுத வேண்டியது. ரேட்டோட யூனிட் என்ன அப்படி தான் வரும் இல்லையா. ரேட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இங்கே வந்துடும், மோல் பர் லிட்டர் பர் செகண்ட்னு வந்துடும் இல்லையா. இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. சப்போஸ் இதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக நமக்கு தெரியும், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஓகேவா. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இங்கே பவரில் 1 இருக்கிறது அர்த்தம் இல்லையா. இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், மோல் பர் செகண்ட் டிவைடட் பை செகண்ட் இஸ் ஈக்குவல் டு மோலார். இங்கே ஜஸ்ட் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஏ மட்டும் தான் இருக்காங்க. அப்போ என்ன வரும், மோல் பர் லிட்டர் இது மட்டும்தான் வரும் இல்லையா. இது மட்டும்தான் வரும். டிவைடட் பை 1 இருக்கிறதா வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கே இஸ் ஈக்குவல் டு எப்படி வந்துடும் அப்படின்னா, இந்த மோல் அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மோல் பர் லிட்டர் இன்ட்டு மோல் பர் லிட்டர் டிவைடட் பை செகண்ட்னு வரும் இல்லையா. இப்போ மோல் பர் லிட்டர் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணுவோம். அப்படின்னா பர் செகண்ட் தான் வரும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு பர் செகண்ட்னு சொல்லுவோம். இது யாருன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. புரியுதா எப்படி இந்த யூனிட் மாறுச்சு அப்படின்னு சொல்லி. எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு இருக்கக்கூடிய யூனிட்டும் ஆர்டர் அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டோடைய யூனிட்டும் ஒன்று கிடையாதுன்றதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம் பாருங்கள். இப்போ பிஃபோராக நான் சொன்னேன் பாருங்கள். அதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்கள் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கக்கூடிய யூனிட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்டும் ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வரக்கூடிய யூனிட் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்காக தான் இதை சொல்கிறது. ஏன்னா இங்கே ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட்னு சொன்னோம். ஆனால் அதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கே இஸ் ஈக்குவல் டு பர் செகண்ட்னு வருது பாருங்க. ஏன்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனை பொறுத்து மாறுது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கே இஸ் ஈக்குவல் டு பர் செகண்ட் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனையும் பார்த்துருவோம். இதுவே செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு யூனிட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஏ பவர் 2 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் எப்படி எழுதுவோம், மோல் பர் லிட்டர் பை செகண்ட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வரும், மோல் பர் லிட்டர் ஓகேவா. பவர் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம், கே இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 1 பை மோல் பர் லிட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மோல் பர் லிட்டர் பை செகண்ட் இருக்காங்க ஓகேவா. இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அப்படின்னா ஒரு மோல் பர் லிட்டர் ஒரு மோல் பர் லிட்டர் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கே இஸ் ஈக்குவல் டு மோல் பர் மோல் லிட்டர் பர் செகண்ட் வரும். இது இன்னும் சிம்பிளாக எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா லிட்டர் பர் மோல் பர் செகண்ட்னு சொல்லலாம் இல்லையா. கே இஸ் ஈக்குவல் டு லிட்டர் பர் மோல் பர் செகண்ட்னு சொல்லலாம். இதே உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது அப்படின்னா, இதே உங்களுக்கு தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா அவருக்கு எப்படி நம்ம யூனிட் கான்ஸ்டன்ட்டோடைய அதாவது யூனிட் வேல்யூ எப்படி இருக்குன்னா ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே 3 டைம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 3 டைம்ஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும், இங்கே L பவர் 2 வரும், L பவர் -2 வரும், பர் செகண்ட் வந்துடும் இல்லையா. அவருக்கு எப்படி இருக்குன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு L பவர் 2 வரும், பவர் -2 பர் செகண்ட்னு வரும் ஓகேவா. இது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கு வந்து யூனிட்டுக்கு அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் எழுதுகிறோம்.
ஸோ ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் எழுத முடியும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற அடிப்படையில் இருந்தும் சரி, அல்லது இது இல்லாமல் கூட இது ரிலேட்டடான சம் எம்சிக்யூஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது அடுத்து இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் A plus B reversible reaction C plus D, the graph for rate of reaction with the time is given below அப்படின்னு சொல்லிட்டாங்க. Mark the terms P, Q and R அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிராஃப் கொடுத்துட்டாங்க, இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஞாபகம், இது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்தாலும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். இப்போது கிராஃப் கொடுத்துருக்காங்க, ரேட் வர்சஸ் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் PQR அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஈக்குலிபிரியம் பற்றி நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் A + B அப்படின்னு சொல்லும்போது C + Dன்னு ஒன்று கிடைக்கிது. இந்த A + B அப்படின்னு சொல்லக்கூடியது கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அப்படி ரெடியூஸ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் C + D அப்படின்றது கிடைக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிறத என்ன சொல்கிறோம், இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகிறத அப்படி எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டைம் இப்போ ரேட் வர்சஸ் டைம் அப்படின்னு எடுத்துகிட்டு வெறும் ரியாக்டன்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே நீங்கள் ப்ராடக்ட் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரேட் வர்சஸ் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து C + Dக்கு எடுத்துக்கிறோம், இது C + Dக்கு, இது A + Bக்கு எடுத்துக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது ப்ராடக்ட்டில். ஸோ எப்போ உங்களுக்கு பேக்வேர்ட் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ஓரளவு வந்த பிறகு என்ன ஆகுது, பேக்வேர்ட் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஏரோ மார்க் எப்படி ஆகுது, இந்த டைரெக்ஷனில் வருது. அந்த கண்டிஷனில் ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்டு தான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது P அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. Q அப்படிங்கிறது என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இது என்ன சார் அப்படின்னா இது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதை தான் அந்த கிராஃபில் டினோட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஃபுல்லாக 4 சாய்ஸும் எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால டேரெக்டாக அப்படி சொல்லிட்டேன். சில இடத்துல தேவைப்படும் போது நான் எம்சிக்யூஸை 4 சாய்ஸும் நான் எழுதுகிறேன். இங்கே தேவைப்படலை, ஜஸ்ட் இந்த கிராஃப் வச்சே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுறதுனால நான் அப்படி நான் கொடுத்துட்டேன். ஸோ PQR அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், இது ஈக்குலிபிரியம். இது உங்களுக்கு சாய்ஸில் வரும். அப்போ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். கன்சிடர் த reaction 2N2O5 given 4NO2 plus O2. In the reaction, NO2 is being formed at the rate of 0.0125 moles per liter per second. What is the rate of reaction at this time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, இது ஃபார்ம் ஆகுது. அதை அவர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு இதில் கிடைக்குது. இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கிறதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.0125 மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜென்ரலாக வாட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த மாதிரி மோல் கிடைக்கும்போது இந்த கண்டிஷனில் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் எழுத தெரியணும். ரேட் எழுதுறது நமக்கு, அதாவது NO2 பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு, இது 4 இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1/4 D இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் டை ஆக்சைடு பை DT இல்லையா. இந்த இது வந்து ப்ளஸ் வேல்யூவில் வரும், ஏன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவாக இருக்கும். இதே நீங்கள் N2O5 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் எழுதிக்கும் 1/2 வரும். ஸோ இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால 1/4 எழுதுறோம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இவருக்கு எப்படி எழுதுறது அப்படின்னா 1/4 இந்த NO2 டிவைடட் பை DT அப்படிங்கிறது என்னென்னா ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 0.0125 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அடிச்சு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.0031 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா. இதுதான் இதோட ரேட். ஓகேவா. ரொம்ப சிம்பிள், பார்க்குறதுக்கு ஏதோ புரியாத மாதிரி தெரியும், பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு
இவருடைய ரேட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அவரோட ரேட் ஃபார்முலா எழுதி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? நெக்ஸ்ட் அனதர் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் த ரியாக்ஷன் 2N2O4 ரிவர்சிபிள் ரியாக்ஷன் 4NO2 இஃப் மைனஸ் dN2O4 டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதாவது ரியாக்டன்ட்டில் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா dNO2 டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு K டேஷன் இருக்குது. இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இவருடைய ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இவரோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. அது யாருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் K டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை வச்சு எப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்காங்க, 4 இருக்காங்க. அப்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு -1/2 d இன்ட்டு N2O4 டிவைடட் பை dt இல்லையா? இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 1/4 இன்ட்டு dNO2 டிவைடட் பை dt இப்படி தான் வரும் இல்லையா? ப்ளஸ்ன்னு வச்சுப்போம். ஒன்றும் எதுவும் கொடுக்கலாமே நம்ம அது ப்ளஸ்ன்னு தான் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா? அடுத்த ஸ்டெப் அப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இவர் ஆக்சுவலாக கேவுக்கு ஈக்குவலாக இருக்கார், இவருக்கு K டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்கார். அப்படின்னா எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு K is equal to 1/4 into K dash இல்லையா? 1/2 into K is equal to 1/4 into K dash அப்படின்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரது வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, சார் இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கீங்களே, இந்த மைனஸ் எப்படி சார் இங்கே போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்கார் இல்லையா, அவரை நம்ம நெகட்டிவாக தான் இருக்குது, குறைவாக ரெடியூஸ் ஆகுது. மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 1/2 தான் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது ஃபார்முலாப்பா. மைனஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா அது ரியாக்டன்ட் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் இது உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா ரியாக்டன்ட் தான் ரெடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக தான் இது நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ 1/2 இன்ட்டு கேன்னு வந்துடுது. இப்போ நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1/4 எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 4 இன்ட்டு 1/2 இன்ட்டு K இஸ் ஈக்குவல் டு K டேஷ்ன்னு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ 4 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2K இஸ் ஈக்குவல் டு K டேஷ்ன்னு சொல்லலாமா? 2K இஸ் ஈக்குவல் டு K டேஷ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிடலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு சாய்ஸில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் டைரெக்டாக சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் MCQs புக்ஸ்லாம் மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட் அனதர் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் த ரியாக்ஷன் 2NH3 கிவன் நைட்ரஜன் அண்ட் 3H2 இஃப் ரேட் கான்ஸ்டன்ட் dNH3 டிவைட் பை dt இஸ் ஈக்குவல் டு K1 இன்ட்டு NH3 இதுக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு இது K2 இன்ட்டு NH3க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. K3 பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இவரோட ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு K3 இன்ட்டு NH3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் K1 K2 அண்ட் K3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2ன்னு இருக்காங்க, இங்கே 1 3ன்னு இருக்காங்க. அப்படியே நம்ம கொண்டு வந்துடும். அப்போ எப்படி எழுதலாம்னா, இவர் ஈக்குவலாக இருக்கார் அப்படின்னா 1/2 அப்படின்றத விட K1 டிவைடட் பை 2 இன்ட்டு NH3. ஓகேவா? ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு K2 into NH3, molar concentration of NH3 is equal to K3, ஓகேவா? K3 divided by 3 into molar concentration of NH3ன்னு எழுதலாம். சிம்பிளாக அப்படி கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஏன்னா இவங்க எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்பொழுது இது 1/2, இது 1, இது 1/3 இல்லையா? அப்போ 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக K1 கொண்டு வந்துடுறோம், டிவைட் கொண்டு வரோம்ல. ஸோ அதெல்லாம் K2 K3 அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த NH3 ரிமூவ் பண்ணிட்டேங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா K1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு K2 இஸ் ஈக்குவல் டு K3 டிவைடட் பை 3ன்னு வந்துடும். டிவைடட் பை 1 இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போது இவங்க எல்லாருமே ஈக்குவல்னு கொண்டுட்டு வரோம். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே இவருக்கு ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பிக்கஸ்ட் நம்பராக இருக்கக்கூடிய 3 இருக்குல்ல அந்த 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் மேலே. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 3k1 டிவைடட் பை 2 is equal to 3k2 divided by 1 is equal to 3k3 divided by 3 வந்துடும். 3 நாளில் எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவர் 2 பேரும் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 1.5k1 is equal to இது பார்த்தீங்கன்னா 3k2 is equal to இது k3ன்னு வந்துடும் இல்லையா. 1.5k1 is equal to 3k2 is equal to k3. ஸோ இப்படி தான் இவங்க எல்லாருமே ரிலேஷன், அதாவது k1 k2 k3 கடையில் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதாவது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளான மேத்தமெட்டிக். நெக்ஸ்ட் another ப்ராப்ளம் பார்க்கலாம். The decomposition of dimethyl ether is a fractional order reaction. The rate of reaction is given by rate is equal to k rate constant P CH3O CH3 power 3 by 2 fraction சொல்லிட்டாங்க இல்லையா. If the pressure is measured in bar and time in minutes, then what are the units of rate and rate constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைமெத்தில் ஈத்தருடைய டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் அவருடைய ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், அவருடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, 3/2 இருக்குது. ப்ரெஷருடைய யூனிட் பார்த்தீங்கன்னா பார் அண்ட் டைம்னு சொல்லிட்டாங்க, டைம் வந்து மினிட்ஸில் சொல்லிட்டாங்க. ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்னு கேட்டிருக்காங்க. ரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம சொல்லிடலாம் இல்லையா. ரேட் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா பார் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேணும். ரேட் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை ப்ரெஷர். யாரோடைய ப்ரெஷர்? டைஎத்தில் ஈத்தர் இருக்காங்க இல்லையா, CH3O CH3 3/2ன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ராக்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரேட் என்ன, பார் பர் மினிட்னு சொல்லிட்டோம் இல்லையா, பார் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டோம். இவருக்கு என்ன ப்ரெஷர் என்ன எந்த யூனிட்டில் சொல்லுவோம், பார்னு சொல்லுவோம் இல்லையா, பார். அதே சமயத்தில் இவருடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/2ன்னு இருக்குது. இவருடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/2ன்னு இருக்குது. அப்போது பார் பார் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பார் பார் எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னா இங்கே 1 இருக்காங்க, இங்கே 3/2 இருக்காங்க. 3/2 அப்படின்னா 1.5 இல்லையா. இங்கே 1 இருக்குது அப்படின்னா இங்கே 1.5 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா. 3/2 அப்படிங்கிறது 1.5 தான். ஸோ 1 பார் கேன்சல் ஆகிட்டுனா இங்கே 0.5 பார் இருக்காங்கன்னு அர்த்தம். ஃப்ராக்ஷன் இல்லையா, ஃப்ராக்ஷன் ஆர்டர், அதனால் 0.5 பார் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த 0.5 மேலே கொண்டு வந்துடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது பார் பவர் -1/2 பர் மினிட்னு வரும்பா. பார் பவர் -1/2 பர் மினிட்னு வந்துடும். ஓகேவா, இதுதான் இவருடைய ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த டைமெத்தில் ஈத்தர். புரியுதுங்களா, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அந்த பேசிக், அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறது, பேசிக் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதுக்கான ஆன்சரில் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வந்து இந்த ஆன்சர் பண்ணிவிடுவீங்க, ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து இந்த ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. புரியுதா. நெக்ஸ்ட் another question பார்க்கலாம். When a chemical reaction takes place during the course of the reaction, the rate of the reaction is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங் வித் டைமா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் டைமா, கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் வித் டைமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். பொதுவாகவே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் A+B C+Dன்னு ஒன்று கிடைக்கிது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு, டிக்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் வித் டைம் டிபெண்ட் பண்ணி. இவங்க என்ன சொல்கிறாங்க, டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, மோஸ்ட்லி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இருக்காங்க இல்லையா, இது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குறைய தானே செய்யும். ஏன்னா ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எப்படி இருக்குது, டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் தான். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்குது, டிபெண்ட் அப்பான் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் குறைய என்ன ஆகும் உங்களுக்கு, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ கீப்ஸ் ஆன் டிக்ரீசிங் வித் டைம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா, ஏன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு ரியாக்டன் சைடு, அவர் குறைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் வித் டைமை டிபெண்ட் பண்ணி. புரியுதா. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் another question பார்க்கலாம். The rate law for a reaction A+B given C+D is given by the expression K into molar concentration of A. The rate of reaction will be அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. A+B given C+D is given by the expression பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா K into
அதாவது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா K இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு 4 சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் 4th சாய்ஸ் நான் எழுத ரொம்ப மோசமாக இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல், அதனால தான் நான் எழுதலை. பட் இது 3க்குள்ளே மேபி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரல, அதனால தான் 3 எழுதிட்டேன். டபுள்டு ஆன் டபுளிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்படி இருக்குமா, டபுள்டு ஆகும். எப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியை நீங்கள் டபுள் பண்ணும்போது டபுள்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாய்ஸில் பார்த்தீங்கன்னா halved ஆன் ரெடியூசிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A to half. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை நீங்கள் ஹாஃபாக குறைக்கும் போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஹாஃபாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. டிக்ரீஸ்ட் ஆன் இன்க்ரீஸிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3த்தில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சால் போதும். பொதுவாகவே இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா K இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை ஏவை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை டிபெண்ட் பண்ணி தான் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது இவரை நீங்கள் கூட்டினாலோ குறைச்சாலோ அதை பொறுத்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறப்போகுது. அப்போது டபுள்ட் ஆன் டபுளிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B அப்படிங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒன்று, இது நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி halved ஆன் ரெடியூசிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A to half அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கவனிக்கணும், ஓகேவா? ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஏவை நீங்கள் ஹாஃபாக குறைச்சிங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஹாஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றான். வாய்ப்பு இருக்குது தான். ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனே கான்ஸ்டன்ட் இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஏவருடைய கான்சன்ட்ரேஷன் நீங்கள் ஹாஃபாக குறைச்சிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஹாஃபாக தானே குறையும். ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இல்லையா, இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பொதுவாக நீங்கள் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்படி எழுதுவாங்க. நான் அப்படியே டேரெக்டாக இந்த ஏவை கொண்டு வந்துடுறேன், ஓகேவா? ஸோ ஏ. அப்போது இவரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும், இவரை குறைச்சிங்கன்னா இவர் குறையும். அப்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வில் பி halved on reducing the concentration of A to half. அப்போ இவரை குறைச்சிங்கன்னா ஹாஃபாக குறைச்சிங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஹாஃபாக தானே குறையும். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலே இது கண்டிப்பாக தப்பாக இருக்கிறது. டிக்ரீசிங் ஆன் இன்க்ரீசிங் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ரியாக்ஷன் அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ விட்டுருங்க. அப்போது இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அனதர் கொஸ்டின் பார்க்கலாம். A reaction in which reactants R are converted into products P follows second order kinetics. அதில் கவனிக்கணும். If concentration of R is increased by 4 times, what will be the increase in the rate of formation of P அப்படின்னு கேட்டாங்க. இவங்களோட கொஸ்டின் இதுதான். ஒரு ரியாக்டன்ட் இருக்கார், அவர் P அப்படிங்கிற ப்ராடக்டை கொடுக்குறாரு. இவர் என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணுறாரு. செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. If the concentration of R is increased 4 times, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் என்ன செய்யணும் அப்படின்னா 4 times இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் வில் பி த இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்யணும் அப்படின்னா K இன்ட்டு R பவர் 2ன்னு கொண்டு வந்துடுறோம். ஏன்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் இல்லையா, ப்ராடக்ட் வந்து எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 4 times உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை. 4 times இன்க்ரீஸ் பண்ணுறோம். 4 times கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 power 2 பார்த்தீங்கன்னா 16, 4 4s 16. அப்போது 16 times இன்க்ரீஸ் ஆகும். யார் ப்ராடக்ட் இருக்காங்க இல்லையா, வாட் வில் பி த இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 16 times உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லிடலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு R பவர் ஸ்கொயர். ஏன்னா செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸுங்கிறதுனால ரேட் வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 power 2 பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 மடங்கு உங்களுக்கு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுன்றது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இது உங்களுக்கு சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 16, 14 times, 12 timesனு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 16 times அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். another கொஸ்டின் பார்க்கலாம். The rate of a gaseous reaction is given by the expression K into A power square B power 3. The volume of the reaction vessel is reduced to 1/2 of the initial volume. What will be the reaction rate as compared to the original rate A? ஓகேவா, ஒரிஜினல் ரேட் A. இது கூட கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. கேஸியஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க, நல்லா கவனிக்கணும். ஸோ கேஸியஸ் ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். ரேட் is equal to K into molar concentration of A power square B power 3 is equal to A ன்னு இருக்காங்க. What will be the reaction rate as compared to the original rate A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா half reaction vessel is reduced to 1/2 of the initial volume அப்படின்னா வால்யூம் இருக்காங்க அப்படின்னா 1 இருக்காங்க அப்படின்னு இல்லை, பாதியாக குறைக்கிறோம்.
வால்யூமை நீங்கள் பாதியாக குறைச்சிங்க அப்படின்னா 2 மடங்கு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு என்லார்ஜாக இருந்தது, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, பாதியாக நீங்கள் வால்யூமை குறைக்கும் பொழுது, ப்ரெஷரை குறைக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல வால்யூம் குறைக்கிறதுனால. ஸோ அப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. K into 2 into A power square 2 into B power cube is equal to A. இதான் இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே பவரை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 power 2 பார்த்தீங்கன்னா 4 வந்துடும், 2 power 3 பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். 8 4s are 32. அப்போது 32K into A power square அப்படியே தான் இருக்கும், B power cube தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 32Aன்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு ஈக்குவல் தானே, அதனால் அந்த ஏவை நீங்கள் கொண்டு வந்துடுறீங்க. வாட் வில் பி த ரியாக்ஷன் ரேட் ஆஸ் கம்பேர்ட் டு த ஒரிஜினல் ரேட் ஆஃப் E அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 32K A power square B power cube is equal to 32Aன்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல தியரட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ரியாக்ஷன் விசல் நீங்கள் ஹாஃபாக குறைக்கும் போது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படியே நீங்கள் பவரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இது ஈக்குவல்ன்றனால அது 32Kக்கு ஈக்குவலாக 32Aன்னு வந்துடணும். புரியுதா? அவ்வளோதான். இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் another கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் a ஃப்ராக்ஷன் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் ஃப்ராக்ஷன் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் ரேட் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH4 NO2. இது என்ன ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவீங்க இல்லையா? இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவீங்க. ஏன்னா இதுலேயும் 1 தான், இதுவும் 1 தான் இருக்குது ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை 2+1, ஏன்னா இங்கே 2 இருக்காங்க, இங்கே 1 இருக்காங்க. ஏன்னா அப்படியே பவரில் வந்துடும் இல்லையா? இது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரியாத பசங்களாக இருந்தீங்கன்னா அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பேசிக்ஸ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன சார் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்லுவீங்க, தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவீங்க. இதை நம்ம தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா 2+1 3. பட் இதே இங்கே இருக்காங்க CH3CHO இருக்காங்க பாருங்கள், இவரை நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது. இவருக்கு எப்படி வரும் அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு CH3CHO பவர் 1/2 CH4 பவர் 1 இருக்குது. இது ஹாஃப் இங்கே 1 இருக்காங்க. அப்போது எப்படி வருது? ரேட் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா half + 1 பார்த்தீங்கன்னா 1.5 இல்லையா? ஸோ 1.5 அப்படின்னு சொல்லும் பொழுது இதை எப்படி சொல்லலாம்? 1.5ன்னு சொல்லலாம். இந்த 1.5 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 3/2 டிவைட் பண்ணும் பொழுது வரும். அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/2 தான் வரும். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் இவருக்கு என்ன வரும்? 3/2. இதுதான் ஃப்ராக்ஷன் இல்லையா? இப்போ இவர் மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனில் ஃப்ராக்ஷனாக இருக்கார். இவர் தான் கரெக்டாக. இவங்கெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் கிடையாது. இவங்க எல்லாமே ஹோல் நம்பரில் வராங்க, 1 2 3ன்னு வராங்க. புரியுதா? இப்போ நீ கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக, சார் இது எப்படி சார் 1/2ன்னு போட்டிங்க, இங்கே CH4ன்னு போட்டிருக்கீங்க, இந்த ரியாக்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு CH3CHO மட்டும்தான் இருக்காங்க. பட் நீங்கள் என்னென்னா CH3CHO போட்டிருக்கீங்க, பக்கத்தில் ஒரு CH4 போட்டிருக்கீங்க, பவரில் ஒரு ஆஃப் போட்டிருக்கீங்க. இது எப்படி எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னா இதை நான் எழுதலை, இது நம்மளால் சொல்லவும் முடியாது. ஆக்சுவலாக இது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, இது மெமரி பண்ணிக்கணும் நம்ம முடிஞ்சளவு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக்ஷனல் ஆர்டர்லாம். ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி தியரட்டிக்கலாக CH3CHO மட்டுமே ஃபஸ்ட் ஆர்டரை டிபெண்ட் பண்ணி இல்லை. எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, அதாவது ரேட்ல எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டண்ட்டில் என்ன நடக்குதுன்னா இது ஒரு ஹாஃபும் இந்த CH4 ப்ராடக்ட்டில் CH4 இருக்காங்க பாருங்க, இவரும் சேர்ந்து தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறாங்க. இது எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அப்படி சொல்லும்போது நம்ம ரேட்டில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? அதுதான். அப்போது இது எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு அப்படி கிடைக்கிது, அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். இதை நம்ம மெமரி பண்ணி தான் எழுத முடியும். நாமெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சலாம் எழுத முடியாது. இந்த ரியாக்ஷனை வச்சு இங்கே வருது, இது ஹாஃப் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது.
ப்ராக்டிக்கலாக இப்படி நடக்குது, அது நம்ம மெமரைஸ் பண்ணி தான் எழுதுகிறோம். ஸோ இதுக்கு இப்படி தான் வரும்ன்றது நம்ம ஞாபகம் இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லிட முடியும். புரியுதா? ஸோ இது வந்து டெக்னிக்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை நம்ம ஞாபகம் வச்சு குறிச்சிட வேண்டியதான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அனதர் கொஸ்டின் பார்த்துடலாம். த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் A + B + C given product is given by R is equal to minus dA/dt is equal to K A⁴ சொல்லிட்டாங்க, B⁴ C⁴ 1/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ப்பா. A⁴ B⁴ C⁴ 1/4. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னான்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது மொத்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்காங்களே, இவங்களுடைய டோட்டல் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABC 3 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அந்த ரியாக்டன்ட் ABC இருக்காங்களே, இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த பவரை ஆட் பண்ணுவோம். இதான் நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கால்குலேட் பண்ணுற மெத்தட். ரொம்ப சிம்பிள். அப்போது 1/2 அப்படின்னா 0.5 ப்ளஸ் 0.5 1/4 அப்படின்னா 0.25 இல்லையா? 1/4 அப்படிங்க 0.25. ஸோ டோட்டல் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன வரும்? 1.25 வந்துடும் இல்லையா? 1.25 வரும். இந்த 1.25 நம்ம ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னா 5/4 சொல்லலாம் இல்லையா? இது டெசிமலில் சொல்கிறது 1.25 சொல்லி, இதே நீங்கள் ஃப்ராக்ஷனில் காமிக்கணும்னா 5/4 சொல்லுவோம். ஏன்னா ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்றது நம்ம ஃப்ராக்ஷனில் தான் காமிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஃப்ராக்ஷன் நீங்கள் டிவைட் பண்ண பிறகு நீங்கள் டெசிமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 5/4. இதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அப்படியே பவர் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது 1 இருக்கும்போது செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க, சிங்கிளாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க, 0 இருக்கும்போது 0 ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறீங்க. இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கிறது நம்ம 5/4 எடுத்துக்கிறோம். ஓகேவா? another question பார்க்கலாம். The unit of rate constant for the reaction 2H2 plus 2NO given 2H2O plus N2 which has rate is equal to KH2 NO power 2 is அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க அவங்களே. இதை வச்சு நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் நம்மளை எழுத சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் NO இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவரை வச்சு நம்மளை ரேட் கான்ஸ்டன்ட்டோடைய யூனிட் எழுத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட் எப்படி எழுதுறதுன்னா ஃபார்முலா என்னென்னா ரேட் டிவைடட் பை ஹைட்ரஜன் NO2 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஃபார்முலா யூனிட் என்ன? மோல்ஸ் பர் லிட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவோம். டிவைடட் பை இவருக்கு மோல்ஸ் பர் லிட்டர் இருக்காங்க, இவருக்கு பார்த்தீங்கன்னா மோல்ஸ் பர் லிட்டர் பர் ஸ்கொயர்னு கொண்டு வந்துடுறோம். ஸோ கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன வரும்? மோல் பவர் -2 லிட்டர் பவர் -2 பர் செகண்ட் வந்துடும். ஓகேவா? இதான் இதுக்கான ஆன்சர். இதுதான் இந்த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இதுக்கான யூனிட் இது தான். மோல்ஸ் பவர் -2 லிட்டர் பவர் -2 பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொண்டு வந்துடுறோம். புரியுதுங்களா? சார் லிட்டர் பவர் 2 லிட்டர் பவர் 2ன்னு சொல்கிறோம். ஏன்னா மேலே போகும்போது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ மோல் பவர் -2 லிட்டர் பவர் 2 பர் செகண்ட் வந்துடும். ஓகேவா? இப்படி தான்ப்பா. நெக்ஸ்ட் another கொஸ்டின் பார்க்கலாம். For a reaction X plus Y given Z, rate is directly proportional to molar concentration of X. What are the molecularity and order of the reaction கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று தான். மாலிகுலாரிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க இவங்களுக்கு. மாலிகுலாரிட்டினா என்ன? எத்தனை ரியாக்டன்ட் உங்களுக்கு அதில் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 2ன்னு சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி எக்ஸ்னு சொல்லிட்டோம். ஸோ எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் கிடையாது. மோர் தென் 1 கிடையாது. ஸோ அப்போது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் 1. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஆமாம், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அல்லது 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எம்சிக்யூஸில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாலிகுலாரிட்டி டு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் another கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபார் எ ரியாக்ஷன் 2NO plus 2H2 given N2 plus 2H2O, the possible mechanism is 2NO reversible reaction N2O2. நமக்கு ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு
ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனும் யாருக்கு நீங்கள் எழுதுவீங்க பெரும்பாலும்? அதாவது ஸ்லோ ஸ்டெப் ஒன்று இருக்குது, ஃபாஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது அப்படின்னா இதில் உங்கள்கிட்ட சப்போஸ் கேட்குறாங்க ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷனுக்கு எழுதுவீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்றதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம இடத்துல பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்டெப்பில் ஸ்லோவாக இருக்கலாம், ஒரு ஸ்டெப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே கூட ஸ்லோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரியாக்ஷனை பொறுத்து, நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன்ஸை பொறுத்து. இந்த இடத்துல யாருக்கு நம்ம ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுத போகிறோம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுத போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். ஃபாஸ்ட் ஸ்டெப்புக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸில் இதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்லோ ஸ்டெப் தானே தவிர ஃபாஸ்ட் ஸ்டெப்பு கிடையாது. ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ரியாக்ஷனால் ரேட்டு பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகிறது, ரேட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும்போது தான் ரேட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு டைமிங்க்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க, உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் கூப்பிட்டு கேட்க போகிறதில்ல, உங்கள்கிட்ட யாரும் ஏன் ஸ்கூலுக்கு வந்து ஏன் அவ்வளோ லேட்டுலாம் யாரும் பேச போகிறது, நீங்கள் போய் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போயிட போகிறீங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் டிலேவாக வந்துட்டீங்க உள்ள கிளாஸ் ரூம் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா பிரின்ஸ்பாலோ இல்லை ஹெட் மாஸ்டரோ யாரோ உங்களுக்கு கூப்பிட்டு என்ன செய்யுங்க, என்கொயரி பண்ணுறாங்க, ஏன் லேட்டு என்ன அதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லேட்டாக வந்தது தான். ஸோ லேட்டாக வந்ததுனால தான் இந்த கொஸ்டின் உங்களை பார்த்து ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கே தவிர கரெக்டான டைமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ட யாரும் இதுக்கு என்கொயரி பண்ணுறது கிடையாது. ஒரு ரியாக்ஷன் பொதுவாகவே சரியான நேரத்தில் நடந்து முடிஞ்சிருது, வேகமாக நடந்து முடிஞ்சிருது அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக ரேட்டை பாதிக்கப்படுறது கிடையாது. ஆனால் அதே ஒரு ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்குது அப்படின்னா ரேட்டை பாதிக்குது. ஏன்னா அதுதான் டைமே டிசைட் பண்ணுது, இவ்வளோ நேரத்தில் இது நடந்து முடியுது அப்படின்னு சொல்லி. ஃபாஸ்ட்டாக நடந்தவர் அவர் கரெக்டாக போயிடுறாரு உள்ள. ஆனால் இவரால் தான் என்ன ஆகுது, உங்களுக்கு தாமதம் ஏற்படுது ரியாக்ஷனில். அப்போ ரேட்டை அவர் டிசைட் பண்ணுறாரு, எவ்வளோ நேரத்தில் இது முடியணும் அப்படிங்கிறது. அப்போது ரேட் யாருக்கு எழுதணும், இவருக்கு தான் எழுதணும், ஆர்டரும் இவருக்கு தான் எழுதணும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதுவீங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு N2O2 H2 எழுதுவீங்க. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்லுவீங்க, ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்றதுனால ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவீங்க, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேவா? ஏன்னா இங்கே பவர் ஒன் அப்படின்னும்போது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இவருக்கு தானே எழுதுவீங்க. ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் செகண்ட். ரொம்ப சிம்பிள். அனதர் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடும். ஃபார் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் எக்ஸ் கிவன் ஒய் த ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் பிகம்ஸ் 27 times. When the concentration of X is increased 3 times, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 27 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆர்டரை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. பொதுவாக ரேட் எப்படி எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் என்னு வச்சுப்போம். ஏன்னா ஆர்டர் நமக்கு தெரியாது, அதனால் என்னு வச்சுப்போம். ஏ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ எக்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸை வந்து நீங்கள் 3 times இருக்குது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வருது, 27 times உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் பவர் என்னு சொல்லலாம். ஸோ 27 times ஆர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கே இன்ட்டு 3 times உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எக்ஸ் வந்து உங்களுக்கு 3 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. 2 divided by 1ன்னு வச்சுக்கோங்க. 2 divided by 1 அப்படின்னா 27 R divided by R is equal to K into 3 into X power n divided by K into X power n. ஓகேவா? ஸோ ஆர் கேன்சல் பண்ணிட்டுங்க, கே கேன்சல் பண்ணிட்டுங்க, எக்ஸை கேன்சல் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த n வேல்யூ தெரியணும். இங்கே 3 power n அப்படின்னா இங்கே 27 இருக்குது. ஸோ 3 into 3 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 27ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது 3 power 3ன்னு சொல்லாமா? 3 power 3 தானே, இந்த n அப்படிங்கிறது இல்லை 3 தான். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா 3 power 3 தான் 27 கிடைக்கும். ஸோ அப்போ தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் இதுக்கான ஆன்சராக வர முடியும். ஓகேவா? எம்சிக்யூஸில் உங்களுக்கு சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க. நான் டேரெக்டாக அதை சால்வ் பண்ணுறப்ப சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸில் கொடுத்துருப்பாங்க, n இஸ் ஈக்குவல் டு 3 2 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாப்டரில் எம்சிக்யூஸ் வேணும்னு கேளுங்க, நான் அதை நடத்த தயாராக இருக்கிறேன். அதாவது இந்த சாப்டர்லேருந்து கொஞ்சம் எம்சிக்யூஸ் பாருங்கள் சார், அது இந்த டாப்பிக்லேருந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலும் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மே மாதம் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நான் ஒரே சாப்டரில் நின்றுட்டுருக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணல, அதனால தான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இல்லை சார் இந்த சாப்டரில் இல்லை இந்த டாப்பிக்லேருந்து சம் எம்சிக்யூஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சால் என்னோடய கிளாஸ் பாருங்கள், இல்லை உங்களுக்கு எந்த கிளாஸ் புரியுதோ அந்த வீடியோ பாருங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நான் பேசிக் பொறுமையாக எடுப்பேன். அதனால் சப்போஸ் நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக பிக்கப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக கூட ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எல்லாரையும் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.